இன்றைய 5 முக்கிய செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் லாரன்ஸ் வாங் கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, பெலரஸ், பொலிவியா, கியூபா, உகாண்டா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 9 நாடுகள் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேரவுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட வளர்ந்து வரும் நாடுகளின் கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ். வாடகை கார் சேவைகளை வழங்கும் கோஜெக், டடா, சிடிஜி ஜிக், கிராப் ஆகியவை அடுத்த ஆண்டு முதல் கூடுதல் 50 காசு வரை கட்டணம் வசூலிக்க உள்ளன. பண்டா அச்சியில் உள்ள அர்ரினரி அரசாங்க இஸ்லாமிய பல்கலைக்கழகம் திங்கட்கிழமையன்று சிங்கப்பூர் மூத்த அமைச்சர் லீ சியன் லூங்கிற்கு வாழ்நாள் விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த சுனாமி பேரிடரின் போது நிவாரண உதவிகளில் சிங்கப்பூர் அளித்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இவ்விருது வழங்கப்பட்டது. நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்வதற்காக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியாவிடம் பங்களாதேஷ் கேட்டுக்கொண்டுள்ளது. இதுபோன்ற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுக்காக ரவி சிங்காரம்.